அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று தரம் 7 மாணவர்களுக்கான 3ஆம் தவணைக்குரிய பாட அலகுதான் பார்க்க இருக்கிறோம். இப்ப நாங்கள் 2ஆம் தவணைக்குரிய அலகுகளை நிறைவு செய்து இன்றைக்கு 3ஆம் தவணைக்குரிய அலகு 14 வெப்பமும் வெப்பநிலையும் சம்பந்தமாக பார்க்க. வெப்பமும் வெப்பநிலையும் சரியா? 14வது அலகு வெப்பமும் வெப்பநிலை. சரி, அப்ப நாங்கள் இந்த பாடத்துல, அதாவது வெப்பம் சம்பந்தமான இந்த பாடத்துல வெப்பநிலைய அளக்கிறது சம்பந்தமாகவும் வெப்பம் வெப்பமானிகள் சம்பந்தமாக வெப்பநிலையில உருகுநிலை வெப்பநிலையை நாங்க எப்படி அளக்கலாம், வெப்பம் எப்படி இடமாற்றம் செய்யப்படும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வெப்பம் எப்படி போகும், அது சம்பந்தமாக பார்க்க இருக்கு. சரி, அப்ப உங்களுக்கு இப்ப வெப்பம் வெப்பநிலை ரெண்டுமே ஒரே சொற்களா அல்லது வேறு வேறு சொல்லா? அதாவது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், ஒத்த கருத்து சொல்லு மாதிரி இருக்கும். வெப்பம் வெப்பநிலை இது ரெண்டுமே வேறு வேறு அர்த்தமுள்ளவை. அதாவது நாங்க வெப்பம் அப்படின்னு சொல்றது ஒரு சக்தி, வெப்ப சக்தியைத்தான் வெப்பம் என்று சொல்றோம். வெப்பநிலைய நாங்க சக்தி என்று சொல்றோம். அது ஒரு அளவீடு. அளவீடு அப்படின்னு நாங்க சொல்றதாக இருந்தால், இப்ப வெப்பம் அப்படின்றது ஹீட், அது ஒரு எனர்ஜி, சக்தி என்றுதான் சொல்லுவோம். ஒளி என்றது பாருங்க, ஒளி என்பது ஒரு சக்தி, ஒளி சக்தி என்று சொல்லப்போம். சரி, இப்ப அந்த மாதிரி இப்ப எங்களுக்கு வெப்பம்ன்றது ஒரு சக்தி, அதனுடைய வடிவம் தான் வெப்பம். ஹீட் என்றது எங்களால என்ன உணர முடியும், உங்களால அதை காட்ட இயலாது, எங்களால அதை கண்ணால பார்க்கலாம இருக்கு, ஆனா எங்களால உணரக்கூடியதாக இருக்கு. சக்தி எல்லாம் வழக்கமாக நாங்க சக்தியை அப்படித்தான் சொல்லுவோம். அதுக்குண்ட ஒரு திணிவு இல்லை, அதுக்குண்ட ஒரு வெயிட் அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படாது. வெப்ப சக்தியை எடுத்து எங்கேயாச்சும் வைக்க முடியுமான்னு கேட்டா இல்லை. அப்ப எங்களுக்கு அது ஒரு இடம் தேவையில்லை, அதை வைக்கிறதுக்குண்ட ஒரு இடம் தேவையில்லை. அது ஒரு சடப்பொருள் கிடையாது. அப்படி என்றால் அது சக்தி. சடப்பொருள் அல்லாத எல்லாவற்றையும் சக்திகள், சக்தி என்ற வடிவத்துக்கு நாங்க சொல்லுவோம். அப்ப அதே போலதான் வெப்பம் என்பது ஒரு சக்தியாக நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப வெப்பநிலை என்பது இந்த வெப்பத்தை நாங்க அளந்து சொல்றதுதான் வெப்பநிலை, ஒரு அளவீடு. பாருங்க, இப்ப எங்களுக்கு ஃபீவரா இருக்கு, அதை நாங்க அளந்துதான் பார்த்து, அதாவது இந்த தெர்மோமீட்டர் வச்சு அளந்து பார்த்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. அது அளவீடு சொல்றோம் இல்லையா? பாகை சீல சொல்லு. இன்றைய தினம் நாட்டுல வெக்கையா இருக்கு. இன்றைய தினம் வவுனியாவுல 32 பாகை சீயாக இருக்கிறது என்று சொல்றோம். 32 பாகை சி வவுனியா. இது வெப்பமே. வவுனியா 32 பாகை சி. நுவரெலியாவுல 15 பாகை என்று பதிவாகி இருக்கு. நுவரெலியா நுவரெலியா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவைக்கு இப்ப அங்கவைக்கு வெக்க அவ்வளவு தெரியாது, ஒரு 15 பாகை சி என்று சொல்றோம். அப்ப இப்ப பாருங்க, இந்த அளந்து சொல்வது பாகை சி என்று அளந்து சொல்றோம் இல்லையா? வெப்பநிலைய 32, இது 15, இப்படி அளந்து சொல்றதுதான் வெப்பநிலை. அப்ப வெப்பம் தொடர்பான ஒரு அளவீடு தான் அது. எது? வெப்பநிலை. வெப்பத்தை ஒரு அளவீட்டுல சொன்னா அதுக்கு பேர் வெப்பநிலை. சரியா? அப்ப உங்களுக்கு வெப்பமும் வெப்பநிலையும்
வேறு வேறு என்றது தெரியும். வெப்பத்தின் அளவீடுதான் வெப்பநிலையா இருக்கு. வெப்பத்தை அளந்து சொல்றதுதான் அளவீடு. சரி, அப்ப அது சூடாக இருந்தாலும் சரி, குளிர்ச்சியாக இருந்தாலும் சரி. பாருங்க, வவுனியாவில் 32 என்றா அல்லது ஜாழ்ப்பாணம் 31, 30 அப்படி இருக்குது. ஆனா நுவரெலியா, ஹெட்டன், கண்டி அங்க போகும் 15 பாயசி 14, 12 கொஞ்சம் குறையுது. அப்ப அங்க குளிருது. மேல வடமாகாணம், வடக்குல இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்டுகள் எல்லாம் மன்னார், வவுனியா, கிளிநொச்சி எல்லாம் சூடா இருக்கு. அதாவது வெப்பநிலை கொஞ்சம் கூட இருக்கு. சூடா இருக்கு அந்த பிரதேசங்கள். ஆனா மலையக பிரதேசங்கள் குளிர்ச்சியாக இருக்கு. அப்ப எங்களுக்கு இந்த அளவீடு அது சூடாக இருந்தாலும் சரி அல்லது குளிர்ச்சியாக இருந்தாலும் சரி, அந்த ரெண்டையும் அளக்கிற அளவீடு தான் வெப்பநிலை. சூடாக இருப்பதாக இருந்தாலும் சரி, குளிர்ச்சியாக இருப்பதாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் அளந்து சொல்லுகின்ற அளவீடு வெப்பநிலை என்று சொல்லலாம். சரியா? அப்ப இப்ப உங்களுக்கு இந்த சூடை பற்றியும் குளிர்ச்சியை பற்றியும் சொல்ல வேண்டியது இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சூடான நீர்ல கைய வச்சாலும் சரி அல்லது ஒரு ஐஸ் தண்ணியில கைய வச்சாலும் சரி, உங்களுக்கு அந்த ரெண்டையும் உங்களால ஃபீல் பண்ணி கொள்ள முடியும். இப்ப உங்களுக்கு சுடுதா குளிர்தான்றது உங்களுக்கு தான் தெரியும். இல்லையா? நீங்க கைய வச்சா நான் சொல்லலுமா என்ன செய்யுதுன்னு. அப்ப உங்களால அத உணர முடியும். கை விரல்கள்ல நீங்க அந்த நீரில் ஏற்படுகின்ற சூடு அதனுடைய மாற்றத்தை உங்களால உணர இயலும். வெளியில நிக்கிற ஒரு ஆள் அதை சொல்ல இயலாது, அதை பார்த்து கொண்டு நிக்கிற ஆள் ஒண்ணும் சொல்ல இயலாது. ஆனா உள்ளுக்கு கைய வச்சிருக்கிற ஆளுக்கு வெப்பநிலையில வித்தியாசம் தெரியும். குளிர் தண்ணியில கைய வச்சா கையில குளிர்ச்சியையும், ஓரளவு சூடான நீர்ல வைக்க கை சுடுவதையும் உணர முடியும். சரியா? அப்ப இதை சொல்லுவோம், வெப்பம் என்ன செய்யுது, மாறுது. ரெண்டு இடத்திலையும் வெப்பத்தின் அளவு ஒரு இடத்தை கூட ஒரு இடத்தை குறையும். சரியா? அப்ப அதை அளந்து பார்த்தோம்னா ஒன்றுல கூட வெப்பநிலையும் இன்னொன்றுல குறைய வெப்பநிலையும் காட்டு. அப்ப உங்களுக்கு இந்த ரெண்டு வசனமும் தெரிய வரும். இந்த பாடத்தின் தலைப்புல வெப்பம் என்றது ஒரு சக்தி, வெப்பநிலை என்றது அதன் அளவு, வெப்பத்தை அளந்து சொல்லுவது, சூடு அல்லது குளிர்ச்சியை அளப்பது. சரி, அப்ப இப்ப ஏன் உங்களுக்கு இப்ப ஒரு வெப்பமான பொருளை தொடைக்க கை சுடும்? இப்ப பாருங்க, அடுப்புல சட்டி, அடுப்பு எரிந்து கொண்டிருக்கும் போது அதுக்கு மேல ஒரு தாட்சியை வச்சிருக்கு. அதை வெறும் கையால பிடிச்சா என்ன செய்யும்? கண்டிப்பா கையில சுடும். அப்ப சுடுகுது அப்படின்ட்டு சூட்டை உணர்றோம். அதுவே ஒரு பனிக்கட்டி துண்ட ஐஸ் கட்டியில கைய வச்சா கை குளிருது. இதுக்கு என்ன ரீசன்? என்ன ரீசன்டா, இப்ப எங்களுக்கு ஒரு ஹீட்டா இருக்கிற ஹீட்டா இருக்கிற சாட்சிய ஹீட்டா இருக்கிற சட்டிய நாங்க கைய வச்சு கைய வச்சு துடைக்கல அது சுடுவதுண்டா, எங்கட அந்த பொருள்ல இருந்து வெப்பம் உங்களோட கையுக்கு வருது. என்ன செய்யுது? இப்ப இந்த சட்டி என்ன செய்திருக்கும்? நல்லா வெப்பத்தை பெற்று சூடாகி இருக்கு. இப்ப அந்த சட்டி சூடா இருக்கு, வெப்பம் கூடவா இருக்கு. உங்களோட கையில வெப்பம் குறைவாக இருக்கிறது. நீங்கள் சட்டியை தொடும்போது சட்டியில கூட வெப்பம் உங்களோட கைக்கு குறையும். அப்ப கூடின இடத்துல இருந்து அந்த ஹீட் வெப்பம் குறைஞ்ச உங்களோட கைக்கு டக்குன்னு வரும். அப்ப கை சுடுதுன்னு சொல்லு. இங்க இருந்து வெப்பம் உங்களுக்கு வெப்பம் வந்துச்சுன்னா சுடுது என்று கையெடுப்போம். ஆனா மாறி பனிக்கட்டிக்கு கொண்டே கைய வச்சீங்கன்னா, இல்லாட்டி பனிக்கட்டி ஐஸ் கட்டியை நீங்க கையில எடுத்தீங்கன்னா, இப்ப உங்களோட கையில சூடு கூட ஆகவும் பனிக்கட்டியில சூடு இல்ல குறைவாகவும் இருக்கு. பனிக்கட்டியில சூடு இல்ல தலைப்புல குறைவா இருக்கு, ஆனா உங்களோட கையும் ஹீட்டா இருக்கு. அப்ப உங்களோட கையில இருந்து வெப்பம் ஹீட் அந்த பனிக்கட்டிக்கு போகுது. அப்ப நீங்க வெப்பத்தை விடுறீங்க.
வெப்பம் வெளியே போகுதுண்டா உங்களுக்கு குளிர் தொடங்கும். உங்களோட உடம்புல இருந்து வெப்பம் வெளியே போகதான் பிள்ளைகள் உங்களுக்கு குளிரும். உங்களோட உடம்புக்கு வெப்பம் உள்ள வரைக்குதான் உங்களுக்கு சூடா. அப்ப இது ரெண்டையும் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு வெப்பமான பொருளை தொட்டா துடுது, ஐஸ் கட்டிய தொட்டா குளிருது. இதுக்கு என்ன வித்தியாசம்? வெப்பமான பொருளை தொடைக்குள்ள உங்களோட கையை விட அந்த பொருளுக்கு வெப்பம் கூடவா இருக்கு. இப்ப அந்த கூடின பொருள்ல இருந்து கையை நோக்கி வெப்பம் வருது. அதுவே பனிக்கட்டிய தொடைக்க உங்களோட கையில தான் வெப்பம் கூட, பனிக்கட்டிக்கு வெப்பம் குறைய. அப்ப கூடின உங்களோட கையில இருந்துதான் வெப்பம் வெளியில போகணும். எப்பவும் கூடின இடத்துல இருந்துதான் குறைஞ்ச இடத்துக்கு போகும். அப்படித்தானே பிள்ளைகள் வழக்கம். பாருங்க, ஒரு இடத்த தண்ணி நிறைஞ்சிட்டு தண்டா வலிஞ்சு இல்லாத இடத்துக்கு பாயும். சரி, அப்ப இருக்கிற இடத்துல இருந்து இல்லாத இடத்தை நோக்கிதான் சக்தி பாய போகும். அதுதான் காரணமாக இருக்கு. சரி, ஆனா ஒரு தொடுகை உணர்வு மூலம் வெப்பநிலையை அளக்குறதுன்றது திருத்தமா இருக்காது. இப்ப நீங்க உம் தண்ணிய சுட வச்சிருக்கிறீங்க. கேட்டில்ல தண்ணி அல்லது ஒரு ஒரு பாத்திரத்துல ஒரு ஜக்குல தண்ணி சூடாக்க வச்சிருக்கிறோம். தண்ணி சூடாகும். இப்ப இந்த பாத்திரத்துல இருக்கிற தண்ணி என்ன வெப்பநிலையில இருக்குன்னு சொல்லி கேட்டா, நீங்க இருக்க கொண்டே கைய வச்சுட்டு சொல்லுவீங்களா இது என்ன வெப்பநிலையில இருக்குன்னு எங்களால சொல்ல இயலுமா? அல்லது இந்த சட்டி அடுப்புல இருக்குது, அதுக்குள்ள எண்ணெய் விட்டுருக்குறோம், பொரிக்க போறோம், உள்ள எண்ணெய் விட்டுருக்குறோம். இப்ப நாங்க கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம் அல்லது அடுப்பு எரிய வச்சிருக்கிறோம். அடுப்பு எரியுது, தட்டி சூடாகி உள்ளுக்கு இருக்கிற எண்ணெய் கொதிக்கிறது. சரி, வடை பொரிக்க போறோம், நிறைய எண்ணெய் விட்டுட்டா நல்லா கொதிக்குது. இப்ப அந்த எண்ணெய் என்ன வெப்பநிலையில இருக்கு? சூடாயிட்டா இல்லையாண்டு கைய உள்ளுக்க வச்சு பார்த்து சொல்லலாமா இது என்ன வெப்பநிலையில இருக்குன்றது? அல்லது ஒரு ஆளுக்கு காய்ச்சல், சரி ஒரு ஆளுக்கு காய்ச்சல் அடிக்குது, சரி அது வேணாம், நாங்க தண்ணிக்கு ஏன் கைய வைப்பான், எண்ணெய்க்கு ஏன் கைய வைப்பான். ஒரு ஆளுக்கு காய்ச்சல் வைப்போம், அவருக்கு நல்ல ஃபீவர். அதை நாங்க தொட்டு பார்த்தாலே தெரியும். இப்ப தொட்டு கையால நெத்தியில தொட்டு பார்ப்போம், கழுத்துல தொட்டு பார்ப்போம், காய்ச்சல் இருக்கு. சரி, காய்ச்சல் காயுது என்று எங்களுக்கு தெரியுது, கையில சுடுகுது தெரியுது காய்ச்சல். ஆனா அவருக்கு எந்த அளவு காய்ச்சல் காயுது, அவற்ற உடல் வெப்பநிலை என்னவா இருக்குன்றத கையால தொட்டு பார்த்துங்களால சொல்ல இயலுமா? இவர் உண்மையாவே 32 வாசியில காய்ச்சல் காயுது, இவருக்கு 40 வாசியில காய்ச்சல் காயுது என்று சொல்ல இயலுமா? அப்ப தொடுகை உணர்வு மூலம், நாங்க தொட்டு பார்க்கறதன் மூலம் வெப்பநிலையை அளக்குறதுன்றது திருத்தமா இருக்கு. இப்ப எங்களுக்கு தெரியும் சுடுதா குளிருதான்றது ஃபீல் பண்ண இயலும். தட்டில தொட்டாலும் சுடும், பனிக்கட்டில தொட்டா குளிரும், காய்ச்சல் காரணம் தொட்டா சுடும். எங்களுக்கு அந்த உணர்வு தெரியும், ஆனா அளந்து சொல்ல இயலாது. என்ன? அப்ப எங்களுக்கு தொடுகை தொடுகை உணர்வு மூலம் அளக்க இயலாம இருக்கு, ஆனா தெரியும் எங்களுக்கு. ஏன்? உணர்வு மூலம் நாங்க உணர்றோம். உணர்வுகள் வேலை செய்யுது, எங்களுக்கு சுடுதா குளிருதான்றத ஃபீல் பண்ணிக்கொள்ள இயலும், ஆனா அளக்க இயலும். அப்ப அளக்குறதுக்காக நாங்க என்ன செய்யறோம்? இப்ப என்னது பவுனியால 32 என்ன எப்படி சொல்லுறோம்? ஏதோ ஒன்றுல அளந்து எடுத்திருக்கிறோம், ஏதோ ஒரு மெஷர்மெண்ட், ஏதோ ஒன்றை வச்சு மெஷர் பண்றோம், அளக்குறோம். அப்ப வெப்பத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணத்தை வெப்பமானி என்று அழைப்போம். எப்படி சொல்லுவா? வெப்பமானி. வெப்பநிலையை அளக்கிறதுக்காக பயன்படுத்தும் உபகரணம் வெப்பமானி. வெப்பநிலையை அளப்பதற்கான உபகரணம் வெப்பமானி. சரியா? அப்ப வெப்பமானி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க போறோம். வெப்பமானி என்னன்னு அதை அளந்து சொல்லுது. இப்ப இதுக்கான ஒரு செயற்பாடு உங்களுக்கு பாடப்புத்தகத்துல தரப்பட்டிருக்கு. அதாவது இந்த வெப்பநிலையை நீங்க அளக்குறதுக்கு
ஒரு சின்ன செயற்பாடு சொல்லி இரண்டு போத்தல்கள் ஒரே அளவான இரண்டு போத்தல்களை எடுத்து சரியா அப்ப அதுக்குள்ள நிறமூட்டப்பட்ட நீரை விட சொல்லி நிறமூட்டப்பட்டன்னா நீங்க அதுக்குள்ள சிவப்பு நிற மை டை கலந்து அதை ஒரு கலர் போட்டு எடுக்கட்டேன் அப்படி என்ன என்னத்துக்காக பாக்குறது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஒரே மாதிரி இரண்டு முகவை ஒரே மாதிரி இரண்டு முகவை அதுக்குள்ள ஒரே மாதிரியான போத்தல்கள் ஒரே மாதிரியான இரண்டு ஒரே மாதிரியாக இரண்டு போத்தல்களை எடுக்கணும் இரண்டு போத்தல்கள் ரெண்டுக்குள்ளேயும் நிறமூட்டப்பட்ட திரவம் அதாவது என்ன கலர் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கலர் போட்ட திரவத்தை ஃபுல்லா விடும் இப்ப இந்த போத்தலுக்கு நடுவில் இந்த குப்பி போத்தல் இருக்கு இல்லையா அதுண்டு அந்த மேல் மூடிகளால துளையிடப்பட்டு ஒரு என்ன சொல்ல ஸ்ட்ரோ பைப் மாதிரி மெல்லியதாக நீண்ட அதாவது இந்த பேனாவின் உள் குச்சி இருக்குல்ல இந்த வெள்ளை நிறத்துல சின்னதா ஒரு குச்சி வரும் அந்த குச்சி மாதிரி இரண்டு குச்சிகளை மூடியின் ஊடாக உள்ளுக்குள்ள விடவும் அதே மாதிரி ரெண்டு ஒரே மாதிரி செய்ய வேணும் அப்பதான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ரெண்டுக்கையும் அதே மாதிரி ஒரே மாதிரியான குழாய் ஒரே மாதிரியான பைப்பு வைக்கிறோம் சின்ன பைப் மெல்லியதாக இருக்க வேணும் அந்த வித்தியாசம் டக்குன்னு தெரிகிற மாதிரி சரியா இப்ப நாங்க இதுக்குள்ள சிவப்பு நிற திரவத்தை விட்டுருக்கிறோம் சரியா ஒரே மாதிரி இரண்டு முகவைக்குள்ள இந்த போத்தலுக்குள்ள ஒரே மாதிரி சிவப்பு நிற மை விட்டுருக்கிறோம் மேல இந்த பைப் சின்ன குழாய் உண்டு அதுக்கு இந்த போத்தலுக்கு வைக்கக்கூடிய மாதிரி இந்த நீங்க ஒரு பேனா மையின் பேனா உள்ளுக்கு இந்த மை வருகின்ற சின்ன குழாய் இருக்கு இல்லையா அப்படி அந்த மாதிரி குழாய் எடுத்தா நெல் இதை நாங்க செட் பண்ணிட்டு இப்ப இதுல நாங்க ஒரு பாத்திரத்துல அடுப்போம் பாத்திரம் ஃபுல்லா கொதி நீரை விடும் ஒன்றுக்கு ஏய்க்குல கொதி நீரை விட்டு வச்சிருக்கிறோம் பி என்ற பாத்திரத்துல குளிர்ந்த தண்ணிய விடும் அதாவது ஐஸ் தண்ணி பி என்ற பாத்திரத்துல குளிர் நீரை விட்டுருக்கிறோம் சரியா இப்ப நாங்க இந்த ரெண்டையும் உருவாக்கி சரி இப்ப இதுக்குள்ள கொதி நீர் இது குளிர் நீர்
எங்களுக்கு இதுதான் செயற்பாடு. அதுல கொதி நீரும் குளிர் நீரும் 2 முகவேல் எடுத்துக்கிறோம். ஒரே மாதிரியான 2 போத்தல்கள். அதுக்கு மேல பேனை குழாயின் இந்த குழாயை நாங்க ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறோம். உள்ளுக்குள்ள நிறமூட்டப்பட்ட திரவம் இருக்கு, கலர் தண்ணி இருக்கு. இப்ப எங்களுக்கு இதுல என்ன அவதானம் கிடைக்கும்? இதை நாங்க செய்து வச்சுட்டு என்ன அவதானத்தை பார்க்கலாம். அதாவது சூடான நீர், கொதி நீர் இருக்கிற இந்த உள்ளுக்கு இருக்கிற இந்த அமைப்பு எப்படி இருக்கும், குளிர் தண்ணி விட்டா உள்ளுக்கு இருக்கிற அந்த நிறமை திரவம் என்ன செய்திருக்கும். இதுக்குள்ள தண்ணி, உள்ளுக்கு இருக்கிற தண்ணி, அதாவது இந்த போத்தலுக்குள்ள இருக்கிற தண்ணி நோமலாக இருக்கிற நோமல் தண்ணியில நாங்க கலர் கரைச்சு ஊத்தி விட்டுருக்கோம். ஆனா இந்த பாத்திரத்துக்குள்ள, ஏ என்ற பாத்திரத்துக்குள்ள சுடு தண்ணிய விட்டுருக்குறோம். சரியா? அதே மாதிரி பி என்ற பாத்திரத்துல அந்த போத்தலுக்குள்ள சாதாரண தண்ணி தான் இருக்கும். சாதாரண தண்ணியில கலர் விட்டு கரைச்சு. ஆனா பி என்ற வெளியில இருக்கிற பாத்திரத்துக்குள்ள ஐஸ் தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறோம். இந்த 2 செயற்பாட்டுகளும் அவதானம் என்னவாக இருக்கு? இந்த சூடான நீர் பாத்திரம் வைக்கப்பட்டுள்ள குப்பியில, இந்த குப்பியில இந்த பேனை குழாய் இருக்கு இல்லையா, இந்த குழாய் வழியாக நீர்மட்டம் உயரும். நீர்மட்டம் உயரும். அதுல பாத்தீங்க, இந்த குழாய்க்குள்ளால தண்ணி கொஞ்சம் தூரம் ஏறி இருக்கு. குழாய்க்குள்ள தண்ணி ஏறும். திரவ நீர் மட்டம் உயர்வடைஞ்சிருக்கு. எங்க சுடு தண்ணி விட்ட அமைப்பு. அப்ப குளிர் நீர் பாத்திரத்துல என்ன நடந்திருக்கு? அதுக்குள்ள இருக்கப்பட்ட குப்பியில இந்த பேனை குழாய் வழியே இருக்கிற தண்ணியில கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். ஏற்கனவே இருந்ததை விட இப்ப சொட்டு கீழே இறங்கி வரும். சரியா? அப்ப இதுல நாங்க பார்க்கக்குள்ள இந்த சுடுதண்ணி விட்டா இந்த உள்ளுக்கு இருக்கிற திரவம் என்ன செய்யுது? கொஞ்சம் விரியுது. அது விரியக்குள்ள இதுக்குள்ள இடம் இல்லாட்டி என்ன செய்யுது? பைப்பால மேல ஏறும். குழாய் வெளியிடம் இருக்கு தானே பிள்ளைய, அதுக்குள்ளால மேல் நோக்கி ஏறுது. அதுதான் இதுக்குள்ள மேல போயிருக்கு. ஆனா இங்க குளிர் நீர் பாத்திரத்துல என்ன நடந்திருக்கு? அங்க குளிர்ச்சி அடைஞ்சிருக்கு. கனவளவு குறையுது. இப்ப கனவளவு குறைய தண்ணி கீழே இறங்குது. சரியா? அப்ப ஏயில திரவ மட்டம் குழாய் வழியே ஏறும். பியில இந்த திரவ மட்டம் நீர்மட்டம் கீழே இந்த குழாய் வழியே கீழ் நோக்கி இறங்குறதையும் பார்க்கலாம். இப்ப ஸ்கூல்ல சில பேர் செய்து பார்த்திருப்பீர்கள் இந்த செயற்பாடு. இப்ப அல்லது இனி செய்து பார்க்க போறேன்றாலும் நீங்க போயிட்டு ஸ்கூல்ல கேட்டு செய்து பார்த்து கொள்ள முடியும். சரியா? அப்ப இப்படி வெப்பம் கிடைக்க அல்லது வெப்பம் ஏற்றேக்கல அந்த கொதி நீர் விடும்போது வெப்பம் கிடைக்கிறதுனால இந்த உள்ளுக்க இருக்கிற திரவம் இதுக்குள்ள என்ன விட்டனாங்க? கலர் தண்ணி விட்டனாங்க. அந்த தண்ணி தான் மேல ஏறி இருக்கா இறங்கி இருக்கான்றத பாக்குறோம். அப்ப இந்த தண்ணி கனவளவு கூடுது. அந்த கனவளவு கூடுறதை தான் சொல்றோம் திரவம் விரிவடைகிறது. திரவம் விரியுது சொல்றோம். வெப்பத்தை கொடுத்தா அது விரியுது, மேல எழும்ப பாக்குது. அதுக்கு போத்தலுக்குள்ள இடம் இல்லை, ஆனா அந்த குழாய் வழியாக இடம் இருக்கிறது. ஆகவே அது மேல் நோக்கி விரியுது. சரியா? அப்ப வெப்பம் காரணமாக ஒரு பொருள் விரிவை காட்டும். வெப்பம் காரணமாக திரவங்கள் விரியும். திரவம் உண்டாயுது, அது நீரோ ஏதோ ஒரு திரவம். அப்ப வெப்பத்தினால் திரவம் விரியும் என்று காட்டும். வெப்பத்தை பயன்படுத்தி திரவம்
விரி. இதே மாதிரியான செயற்பாடு தான் ஒரு வெப்பமானியில நடக்கும். வெப்பமானியிலையும் உங்களுக்கு வெப்பமானி பார்த்திருப்பீங்க தானே பிள்ளை, நீங்க இப்ப எப்படியும் கிரேட் 6ல பார்த்துட்டு தான் 7ல வந்திருப்பீங்க. தெரியாதாக்கள் ஆய்வுக்கூடத்துக்கு போனா ஒரு தடவை டீச்சர்கிட்ட சொல்லி வெப்பமானியோட வேணி பாருங்க. அந்த வெப்பமானியில பார்த்திருப்பீங்க, அந்த அடியில இருக்கிற குமிழ்ல ஒரு இரசம் என்கிற அமைப்பு இருக்கு. வெப்பமானியை ஏற்கனவே பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெப்பமானியில அடியில இதுக்குள்ள இரசம் விடப்பட்டிருக்கு. அளவீடுகள் இதுலதான் உங்களுக்கு தந்திருக்கு. கண்ணாடியில அளவீடுகள் தரப்பட்டிருக்கு. எத்தனை பாகை சி என்பது அளவீடு குறிக்கப்பட்டிருக்கு வெப்பமானியில். அப்ப அதுல இந்த உள்ளுக்க இருக்கிற திரவம், உள்ளுக்கு என்ன திரவம் இருக்குது? இரசம். இதுல வெப்பம் கிடைச்சோன்னா அது விரிய பார்க்கும். அந்த திரவம் விரிஞ்சு போறதுக்கு வெளியில இடம் இல்லை, கண்ணாடி குழாய் தானே. அப்ப அது என்ன செய்யுதா, இந்த நடுவுல இருக்கிற துளை வழியாக, நடுவுல ஒரு துளை இருக்கு ஏறும். அது ஏறி வந்து அந்த திரவம் எதுல போய் நிக்கிதோ அதுதான் அளவீடுன்னு சொல்றோம். வெப்பநிலைய இதுல 30 பாய்சி குறிக்கப்பட்டிருந்தால் இந்த வெப்பமானி எவ்வளவு வெப்பத்தை காட்டுகிறது? 30 பாய்சி. ஆகவே வவுனியால இன்னைக்கு 30 பாய்சி வெப்பநிலை இருக்குன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப வெப்பநிலையை அளவிடுவதற்கு என்ன பயன்படுத்துவோம்? வெப்பமானி யூஸ் பண்ணும். எங்க ஆய்வு கூடங்கள்ல சரி, ஏதோ ஒரு வெப்பநிலை அளக்க வேண்டிய சந்தர்ப்பத்துல சரி, என்னத்தை பயன்படுத்தலாம்? வெப்பமானியை நாங்க யூஸ் பண்ணோம். சரியா? அப்ப வெப்பமானிகள் என்ன மாதிரி வேலை செய்யுதுன்னா, இந்த வெப்பமானி திரவத்துக்கு வெப்பமானிக்கு அடியில இரசம் பயன்படுத்தப்படும். இரசம் இரசம் வந்து உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், வெப்பத்தால விரியும். இரசம் கொஞ்சமா வெப்பமாக்கினா காணும் உடனே விரியும். அதனாலதான் நாங்க இரசத்தை இங்க யூஸ் பண்றோம். அதாவது சின்னதா வெப்பம் கிடைச்சாலும் உடனே விரிவை காட்டும். அப்ப உணர்திறன் கூட டக்குன்னு ரியாக்ட் பண்ணும், வெப்பத்துக்கு உடனே விரியும். அதனால நாங்க ரசத்தை பயன்படுத்துறது ஈஸி. சரி, ஆனா தண்ணியில கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? தண்ணி எல்லாம் சூடாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்ப அது நேரம் செல்லும். ஆனா எங்களுக்கு இரசம் உடனடியாக விரிவடைய தொடங்கும். அப்ப எங்களை வெப்பமானியில எங்களுக்கு லேட்டா காட்டுறது சுகமா அல்லது உடனடியாக காட்ட வேணுமா? எங்களுக்கு உடனடியாக அந்த மாற்றம், வெப்பநிலை மாற்றம் தெரிய வரும். ஆகவே நாங்க என்னத இரசத்தை இங்க பயன்படுத்தலாம். அதை என்ன செய்யும்? விரிவடைஞ்சு உடனடியாக காட்டும். சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்தது வெப்பமும் வெப்பநிலையும் சம்பந்தமான பெயர்கள். வெப்பம் என்பது ஒரு சக்தி, வெப்பநிலை என்பது அதை அளக்குறது. அப்ப அதை நாங்க இந்த ரெண்டு சந்தர்ப்பங்கள்லையும் ரெண்டு செயற்பாடுகள் ஒரே மாதிரி செய்து அதுல எங்களுக்கு வெப்பத்தை கொடுக்க திரவம் விரியும்ன்றதை கண்டுபிடிக்கணும். வெப்பம் கூட இருக்கேக்க அது அந்த குழாய் வழியாக திரவம் எழுகிறது. அப்ப வெப்பத்தினால திரவங்கள் விரியும் என்று சொல்லிருக்கு. அந்த அடிப்படையை பயன்படுத்தி தான் வெப்பமானி வேலை செய்யுதுன்றதை சொல்றோம். ரைட்? அப்ப இன்றைக்கு பார்த்த விடயங்கள்ல இருந்து 2 வினாக்களை எழுதிக்கொள்ளும். தலையங்கத்தை போட்டுட்டு வெப்பமும் வெப்பநிலையும், முதலாவது வினா,
வெப்பநிலையை அளக்க பயன்படும் உபகரணம் எது? வெப்பநிலையை அளக்க பயன்படும் உபகரணம் எது? இரண்டாவது வினா, வெப்பநிலை என்றால் என்ன? வெப்பநிலை என்றால் என்ன? சரியா? அப்ப பாப்போம். முதலாவது, வெப்பநிலையை அளக்க பயன்படுத்துகின்ற உபகரணம். அப்ப வெப்பத்தை அளக்கிறதுக்காக நாங்க என்னத்தை பயன்படுத்துவோம்? வெப்பமானிகள். வெப்பமானி பயன்படுத்தப்படும். வெப்பநிலை என்றால் என்ன? பதார்த்தம் ஒன்றின் அல்லது ஒரு பொருள் ஒன்றின் சூடு அல்லது குளிர்ச்சி தொடர்பான அளவீடு. அது அளந்து சொல்லுது. பொருள் ஒன்றின் சூடு அல்லது குளிர்ச்சி சூடு அல்லது குளிர்ச்சி தொடர்பான அளவு. சூடு அல்லது குளிர்ச்சி தொடர்பான அளவீடு நாங்கள் அளந்து சொல்லுவதைத்தான் என்னென்னு சொல்றோம்? அளவீடு, வெப்பநிலை என்று சொல்லி சொல்லுவோம். இதை எழுதி முடிச்சா பிள்ளைகள் நாங்க ஒரு 10 மினிட்ஸுக்கு ஒரு MCQ கொஸ்டின் மாதிரி பார்ப்போம். நீங்க இந்த வினாவை எழுத தேவையில்லை, அதுக்குரிய விடைகளை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி கொள்ளும். உங்களுக்கு 10 வினாக்கள் தரப்படும். அந்த 10 வினாக்களுக்கு முடிய விடைகளை மாத்திரம் நீங்க நோட் பண்ணி கொள்ளும். இப்ப இதுல உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷேர் ஆயிருக்கு. இதுல நீங்க கேள்வியை எழுத தேவையில்லை, அதுக்குரிய விடைகளை மாத்திரம் எழுதி கொள்ளும். ஒன்று ஒன்று போட்டுட்டு அதுக்குரிய விடை. முதலாவது, பூக்களை தோற்றுவிக்காத மரம் எது? 1 தென்னை, 2 மா, 3 சைப்ரஸ், 4 காசித்தும்பு. இப்ப இதுல எங்களுக்கு எது பூக்காது என்றது தெரிஞ்சா சரி. இப்ப அதை நீங்க ஆன்சரை நோட் பண்ணிக்கணும். இரண்டாவது, மின் அழுத்தியால் பட்டு துணியை அழுத்தும் போது டிக் என்ற ஒலி கேட்க காரணம். அயன் பாக்ஸ்ல நாங்க அயன் பண்ணிக்குள்ள பட்டு துணியை அயன் பண்ணிக்க உங்களுக்கு அதுல டிக் டிக் என்று சத்தம் கேட்கும். அயன் பண்ணிக்கல இனிமேல் பாரு. அதுக்கு என்ன ரீசன்? 1 மின்னோட்டம், 2 ஆம்பியர், 3 நிலை மின்னேற்றம், மின்னல். இதை நாங்க நிலை மின்னேற்றம் படிக்கும் பொழுது பார்த்திருக்கிறோம்.
அதை நீங்க அதுலயும் பார்த்திருப்பீங்க. மூன்றாவது வினா, மின்காந்த தூண்டல் தத்துவம். மின்காந்த தூண்டல் தத்துவத்திற்கமைய தொழிற்படுகின்ற உபகரணம். ஒன்று மின்கலம் பேட்டரி, 2 சூரியகலம் சோலர், 3 டைனமோ, 4 ஆம்பியர் மானி. மின்காந்த தூண்டல் மூலம் மின்னை உருவாக்குதல் என்பதற்கு எது பொருத்தமானது? அடுத்தது பாருங்க, 4வது வினா, பின் வருவனவற்றுள் நீரில் கரையாத பொருள் எது? அதாவது தண்ணீர்ல எது கரையாது? 1 சீனி, 2 கொண்டிசு. கொண்டிசு என்பது பொட்டாசியம் பரமங்கனேட். சில ஆய்வுக்கூடங்கள்ல ஒரு பர்பிள் கலர், நல்ல ஊதா நிறத்துல ஒரு கலவை ஒன்று, இந்த கரைசல் ஒன்று உருவாக்கி இருக்கு, கொண்டிசு. 3 மெழுகு. மெழுகு உங்களுக்கு தெரியும், உப்பு. இதுல எது நீரில் கரையாது என்று குறிச்சு கொள்ளும். ஆன்சரை மட்டும் நோட் பண்ணிட்டு போகும். 5வது, தரப்பட்டுள்ளவற்றில் கூட்டிலை அல்லாதது எது? நம்ம கூட்டிலை என்றா எப்படி இருக்கும், தனி இலை என்றா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். தனி இலை என்றா தனித்தனியாக, கூட்டிலை என்றா ஒரே காம்புல நிறைய இலைகள். அதுக்கு உதாரணம் பார்த்துக்கொள்ளுங்க. 1 பப்பாசி, 2 தென்னை, 3 புளி, 4 அகத்தி. அப்ப இதுல எதுக்கு கூட்டான இலை இருக்கும், எதுக்கு தனியாக இலை இருக்கும் என்றதை பார்த்து போகும். 6வது, சூரிய கலம் உற்பத்தி செய்ய பயன்படும் மூலம். சூரிய கலம் சோழர்கள் உற்பத்தி செய்யக்கு எந்த மூலகத்தை வச்சு அதை செய்யறாங்க? உங்களோட பாட புத்தகத்துல இதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்கு. சரி, 1 கார்பன். கார்பன் என்பது ஒரு மூலகம். 2 சிலிக்கன். சிலிக்கன் என்பது ஒரு மூலகம். கந்தகம், அலுமினியம், இதெல்லாம் மூலகங்கள். அப்ப எங்களுக்கு ஒரு சோலார் கொண்ட உற்பத்தி செய்ய எதை பயன்படுத்தி செய்வார்கள்? சரி, இப்ப உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க திரும்ப போய் உங்களுடைய பாட புத்தகத்துல பார்க்க போய் பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய விடைகள். ரைட். 7வது வினா, பின் வருவனவற்றில் சடப்பொருள் அல்லாதது. சடப்பொருள் அல்லாதது கவனத்துல கொள்ள வேணும். சடப்பொருள் அல்லாதது இல்ல, இது சடப்பொருள் இல்லை. சடப்பொருள் இல்லை என்றால் அது ஒரு சக்தியாக இருக்கவும். சடப்பொருள் இல்லை என்றால் அது ஒரு சக்தியை குறிக்கவும். அப்ப அது எது என்றுதான் கேட்கிறான். சடப்பொருள் இல்லை என்ற சக்தி எது? பாருங்க, 1 வெப்பம், 2 வளி, 3 நீர், 4 விறகு. விறகு. சரி, அதே போல 8வது வினா, நீரின் திண்ம நிலையை குறிப்பது. நீருக்கு 3 விதமான நிலைகள் இருக்கு. 1 திண்ம நிலை, மற்றையது திரவ நிலை, 3வது வாயு நிலை. எங்களுக்கு நீர், திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 நிலைகளையும் காணப்படலாம். அப்ப எங்களுக்கு இதுல என்ன தேவைப்படுது? நீரினுடைய திண்ம நிலை. மழை 1, 2 பனிக்கட்டி, 3 ஆறு, 4 நீராவி. சரிங்க, இப்ப இந்த 4லையும் எது திண்மமாக இருக்கும் அதை மட்டும் நோட் பண்ணு. 9வது, வைரசுகளை அவதானிக்க பொருத்தமான உபகரணம் எது?
இப்ப நாங்க நுணுக்கு காட்டிகள் படிக்க பார்த்திருக்கிறோம். ஒளி நுணுக்கு காட்டி இருக்கு, கைவில்லை இருக்கு, இலத்திரன் நுணுக்கு காட்டிகள் காணப்படுது. அதுல ஸ்பெஷலா வைரஸுக அவதானிக்கிறதுக்கு எது பெஸ்ட்? எதனூடாக வைரசுக்களை அவதானிக்கலாம்? ஒன்று ஒளி நுணுக்கு காட்டி, 2 கைவில்லை, 3 இலத்திரன் நுணுக்கு காட்டி, 4 புவிவாடி. சரி, அப்ப இதுல எது வைரசுகளை அவதானிக்க பயன்படும்? ரைட். அப்ப அடுத்தது 10. பாருங்க, ஓசோன் படை அமைந்துள்ள வளிமண்டலம் எது? இப்ப நாங்க இது வளிமண்டலம் என்கின்ற பாடத்துல படிச்சிருக்கிறோம். ஓசோன் படை எந்த வளிமண்டலத்தின் எந்த படையில இருக்கு? அப்ப நாங்க 5 விதமான வளிமண்டலம் பார்த்திருக்கிறோம். மாறன் மண்டலம், படைமண்டலம், இடைமண்டலம், வெப்பமண்டலம், மேல்மண்டலம் அல்லது வெளிமண்டலம். அப்ப அதுல ஓசோன் படை எங்க இருக்கு? ஓசோன் படை எங்க இருக்கு? இந்த 10 வினாக்களுக்கும் விடைகளை நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா, நான் முதல்ல இருந்து இதுக்கான ஆன்சர் சொல்றேன். சரியானாக்கள் சரி போட்டு கொள்ளுங்க. நீங்களாகவே பென்சிலால சிறியதாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒன்று, பூக்களை தோற்றுவிக்காத மரம் சைப்ரஸ். 2, மின்னழுத்தியால பட்டு துணியை அழுத்தேக டிக் என்று சத்தம் வாரதுக்கு காரணம் நிலை மின்னேற்றம். மின்காந்த தூண்டல் தத்துவத்திற்கு அமைய தொழிற்படுகின்ற உபகரணம் டைனமோ. டைனமோ. 4வது, பின் வருவனவற்றில நீரில கரையாதது மெழுகு. 5வது, தரப்பட்டுள்ளவற்றுள் கூட்டிலை அல்லாதது, அதாவது கூட்டிலை அல்லாதது தனியிலை பப்பாசி. 6வது, சூரிய கலம் உற்பத்தி செய்வதில் பயன்படுத்தப்படுவது சிலிக்கன் நூலகம். பின் வருவனவற்றுள் சடப்பொருள் அல்லாதது வெப்பம், அது ஒரு சக்தி. 8வது, நீரின் திண்ம நிலையை குறிப்பது பனிக்கட்டி. 9, வைரசுக்களை அவதானிக்க பொருத்தமான உபகரணம் இலத்திரன் நுணுக்கு காட்டி. இலத்திரன் நுணுக்கு காட்டி. ஓசோன் படை அமைந்துள்ள வளிமண்டலம் படை மண்டலம். உங்களுக்கு இந்த 10 வினாக்களும் விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்க. உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லை என்ற பிள்ளைகள், நாங்கள் இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ.